கோழிக்கறியும் உருளைக்கிழங்கும் செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ரசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க. மெதுவா மெதுவா இந்த பக்கம் ஊத்திட்டு வா, அந்த இதை எடுத்துட்டு வா. உங்க அண்ணனை வந்து விளையாட்டுக்கு பேசுனியா சீரியஸா பேசுனீங்களா? உனக்கு 2 உனக்கு 4 வந்துருச்சியா? மோட்டர் போடு. ஒரே ஒரு தடவை மட்டும் இருக்கு. கண்டுபிடி அப்படியே கத்திங்க. நானே நினைக்கிறா ஹலோ மாதிரி போயிடும். காலோ எடுத்து தூக்கிட்டு வந்தோம். நம்ம டீம் மேல தூக்கிறாங்க. அந்த கேமரா பொறுமையா சைடுல தள்ள 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 கிட்டிச்சு. ஐயா நம்ம நீங்க பண்றதெல்லாம் பாத்தீங்கன்னா சரி. காப்பி கொடாத பாரு. எப்படிங்க லேசா காத்து போட்டோம். என் கையில 5 மாசம் நீ உன் கையில எடுத்து மூஞ்சி தேய்ச்சிடாத. செக்கில ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய், முனுக்கின மிளகாப்பொடி, முனுக்கின கரம் மசாலா, அரைச்ச இஞ்சி பூண்டு, முனுக்கின மிளகு தூள், சொல்லுவாங்கடா சின்ன பிள்ளை அப்படிதானா சொல்லி ஏமாத்தினாங்க. எலுமிச்சம்பழம் சாறு, முனுக்கின கல்லுப்பு, மிளகா அரைச்சதுக்கு அப்புறம் இது ஒன்னியோ எனக்கு நீ சொன்ன அது சொன்னது எனக்கு மண்டையிலே ஏறல. சாஸ் ரெடி. சுத்தம் பண்ண கோழிக்காலு, நம்மளே செஞ்ச மசாலா சாறு. சுத்தினாப்புல தேவைப்படுத்தான். நாலு பீஸ் அள்ளி போட்டு கிண்டுனோம்னா பச்சதுனால ஒரு மசாலா விட மாட்டேங்கிறேன். விடு 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 கிளறி விடு. நறுக்குன உருளைக்கிழங்கு, தண்ணி நல்லா வடிச்சு இன்னைக்கு உருளை கொஞ்சமா இருக்க கையில வராது. இழுத்து இழுத்து அது கையில 1 2 3 4 5 6 7 கை போட்டுங்க. சுடு தண்ணி விட்டுறாதீங்க.
இதை வச்சு விட்டு போடு போடு. போடு மச்சான். போடுங்க போடுங்க. வரவிட கூடாது. ரொம்ப அசதியா தான் இருக்கு. லேசா வைடா, பொத்து போடாதடா. இத பொத்து போடாம வெட்டாதல. இந்த ஓரத்துல காலடு இந்த இடத்துல இருக்கு. இந்த ஓரத்து இந்த காலடு. தூக்கு. இப்படி அடி அங்கிட்டு போயிரு. அப்படி ஒண்ணே குத்து. மச்சான் என்னையா அது போன் டெஸ்ட் தூக்கு. கைய தூக்கிடு. வெளிய ஆம்பளைங்க வாங்க. கரெக்ட் ரெண்டு பேர் வாங்க. மூணு சேர்ந்து சமைச்சு முடிச்ச உடனே சாப்பிட சொல்லணும்னா வீடியோ எடுத்துக்கிட்டு அப்புறம் இப்படிலாம் இருந்தேன்னு வச்சுக்கவே பாத்து இப்படிங்க காலுகளை உள்ள ஆக்சிஜன் இல்லாத இடத்துல நெருப்புக்கு என்ன வேலை? உனக்கு மட்டும் தான்டா தம்பி எதுவுமே. அதெல்லாம் இருக்காதுங்க. வாங்க நல்லா மிதிக்கலாம். சுடுதனே எடுத்துட்டே. சுடுதனே ஐநாரே தண்ணி எடுத்துட்டு வானே. ஒரு கிழங்கு எடுத்து போடுவே. நல்லா லெக் பீஸா பார்த்து போடு. வாசனை ஆள தூக்குது. புரியுதாப்பா? சுடுதாவா? கையை கேமரா வச்சுட்டு கையை கேமரா அங்க வச்சிட்டு அதற்கு பெயர் இன்னும் ஒன்று இருக்கு. எங்க அப்பாடி நம்ம குடி இருக்கு இன்னைக்கு. இல்ல மாலை உணவுதே அந்த மாதிரிலாம் தம்பி. அப்படிதான் கீழே உள்ளது பயங்கரமா இருந்திருக்குமோ இருக்கு. இந்த சைடு கட்டு நம்மளுக்கு கேட்ச் பிடிச்சி ஆட்டேன். அக்கா பயங்கர டேஸ்ட் ஆத்தா. அருமையா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆவு மாறு. நல்லா இருக்குண்ணே. சாப்பிடுங்க அத்தா. நல்லா சாப்பிடுங்க அத்தா. சாப்பிடுறதுக்கு இருக்குது மாப்பிள்ள. பேசுங்களேன். வயிறு எம்பிச்சு பேச எத்தனை பேசிங்க? உருளைக்கிழங்கு தாத்தா இது பூரா நான் தின்னது. நீங்க 3 பீஸா தின்னுட்டு போட்டு நீங்க எல்லாத்தையும் திட்டீங்களா? இன்னைக்கு லெக் பீஸ் சமைச்சு தட்டுல கொட்டுனதெல்லாம் தின்னு தீத்தாச்சு. இந்த 2 லெக் பீஸ் 3 உருளைக்கிழங்கு மட்டும் எங்களாம் சாப்பிட முடியல. வயிறு ரெம்பி போச்சு. இன்னைக்கு வெறும் லெக் பீஸா வாங்கி உருளைக்கிழங்கு லெக் பீஸையும் மசாலா தடவி புளிக்கல வச்சு சமைச்சது. வழக்கம் போல கறி வெந்துருமோ வேகாதோ, கறி வெந்தா உருளைக்கிழங்கு வேகாதோ, இல்ல உருளைக்கிழங்கு வெந்தா கறி குழஞ்சி போயிருமோன்னு பயத்துல இருந்தோம். ஆனா நீங்களே பார்த்திருப்பிய நல்லா பஞ்சு மாதிரி மாவு மாதிரி வேற லெவல்ல வந்துருந்துச்சு. இன்னைக்கு சோறு எதுவுமே சாப்பிடல. வயிறே ரெம்பிருச்சு. கறி மட்டும் மிளகு கொஞ்சம் கூட போயிடுச்சு போல. காந்துது. லெக் பீஸோட இந்த உருளைக்கிழங்குல சேர்ந்து சாப்பிடுறதுல வித்தியாசமான டேஸ்டா இருக்கு.